வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 152% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவா நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். மிதுன ராசி கிட்டத்தட்ட நம்மளுக்கு அஷ்டம சனி முடிஞ்சோம். ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னமும் எதனாச்சும் ஒரு சிரமங்கள் கொடுத்துட்டு இருக்குங்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கு. அப்போ பார்த்தோம்னா இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு கும்பத்துல இருந்து பார்த்தோம்னா உங்க வீட்டதிபதியான புதன் பார்த்தோம்னா 8ஆம் தேதி மீனத்துக்கு வர போறாரு. அப்ப அந்த மீனத்துக்கு வரக்கூடிய புதன் பார்த்தோம்னா நீச்சமாக போறாரு. அந்த இடத்துல ஒரு வலிமை இல்லாத ஒரு பொசிஷன்ல உட்கார போறாருங்க. அப்ப உங்களோட வீட்டுக்கு பார்த்தோம்னா அது 10ஆம் இடத்து அதிபதியா போயிடுறாரு. 10ல போய் உட்கார போறாரு. ஏற்கனவே அவர் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ராகு பகவான் உங்களுக்கு சுபகிரக சுபஸ்தான பலமான ராகு அங்க உட்கார்ந்துருக்கிற ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. அந்த வீட்டு அதிபதியான குரு உங்களுக்கு 11ல உட்கார்ந்துருக்கிறார். ஓகே, ஸ்டேபிளான ஒரு இடத்துல உட்கார்ந்து. ஆனா இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க வீட்டு அதிபதியாகவும் உங்க வீட்டுக்கு 4ஆம் பாவக அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் பாவகத்துல போய் உட்கார போறாரு. அப்ப நம்மளுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு டிவிஷன்ஸ் கொடுக்கறது, டிராபேக் கொடுக்கறது, இல்லை ஏதாச்சும் பிரச்சனைகளை கொடுக்கறது, இல்லை அதுல ஏதாச்சும் ஒரு வம்பு தும்மான சிரமத்துல மாட்டிக்கிறதுக்கான சூழல் கொடுக்கறது, இந்த விதமான பாதிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ பார்த்தோம்னா இதனால நம்ம ஒரு ஹோம் லோன் போட்டிருந்தேங்க, இஎம்ஐ போட்டிருந்தேன், இல்லை வண்டி வாகனங்கள் ரீதியாக எதனாச்சும் ஒரு லோன் போட்டிருந்தேன், இதுல எனக்கு டீவியேஷன்ஸ் ஆகுது, இந்த சம்பளம் பெண்டிங் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, இல்லை எனக்கு வேலை போகிற மாதிரி இருக்கு, இல்லை இதுல ஏதாச்சும் ஒன்று எனக்கு டிலே ஆகுது, பெண்டிங் ஆகுது, சேலரி வைஸ் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்றதும், இதனால என்னோட இஎம்ஐ ரெகுலரான ஒரு ப்ரொசீஜர், ரெகுலரான ப்ராசஸ் எல்லாம் பெண்டிங்ல நிற்கிது, இதெல்லாம் நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னு தெரிய முடியலங்கிற ஒரு சூழல் இந்த மாசம் அமையறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கான காரணங்கள் என்னன்னா இந்த புதனோட பயிற்சி. அப்ப இந்த மாதம் ஃபுல்லாவே அந்த விதமான பாதிப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்ப 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 27ஆம் தேதி உங்களுக்கு ஒரு பயிற்சியை நடக்க போகுது.
அப்ப 27ஆம் தேதியான பயிற்சிகள் ஆகிறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த புதனோட ஆதிக்கம் ஓரளவுக்கு நம்மளுக்கு சகாயமா மாறிடும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவோம். சரிங்க, இதே மாசத்துல உங்களுக்கு 5ஆம் வீட்டதிபதி தான் உங்களுக்கு 12ஆம் வீட்டதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா அதை நீங்க 8ஆம் தேதி எப்படி இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போக போறியோ அதே மாதிரியே இந்த மகரத்துல இருந்து கும்பத்துக்கு வந்து சுக்கிரன் வர போறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சுபஸ்தானாதிபதியாகி அவங்க 9ல உட்காரப்ப அப்ப உங்களோட அப்பா அம்மா ரீதியாவோ இல்லை பூர்வீக ரீதியாவோ இல்லை உங்களோட பெரியப்பா சித்தம்மா அந்த மாதிரி ரிலேஷன் ரீதியாவோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை வந்து நம்ம ஹெசிடேட் பண்ணாம நம்மளோட புத்திசாலித்தனத்தினாலையும் நம்மளோட ஒரு முன் யோசனையினாலையும் எதனாச்சும் ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் இல்லை ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் இருந்து அதை நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கிறதும் ஒரு நல்ல சப்போர்ட்டா இந்த மாசம் உங்களுக்கு அமையும். அது இல்லாம அதை சம்மந்தப்படாம நம்மளும் எதனாச்சும் ஒரு தனி டீவியேஷன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு டைமாக தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு எக்ஸாம்ஸ் ரீதியாக ப்ரெஷர் ஆகிறது இல்லை ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு சூழலுக்கு எதனாச்சும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு யங் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு எதனாச்சும் டீவியேஷன்ஸ் ஆகிறது இல்லை இன்டர்வியூவில் பல ஏமாற்றங்கள் அமையறதுக்கான மந்த் அமையறதுக்கான சூழல். இப்போ இது விதமான பாதிப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமயமாக தாங்க இருக்கும். சரிங்க, உங்களுக்கு வீட்டுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் 10ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய குரு வந்து பார்த்தோம்னா 11ல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப நமக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதனாச்சும் இன்வால்வ் பண்ணாங்க. அப்போ ஒரு விரயங்கள் தெரிஞ்சு போச்சு. அந்த விரயத்துக்கான சூழலா இருந்தாலும் இன்னைக்கு சுப விரயங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தாராளமா இருக்கு, தாராளமா செய்யும். அப்போ ஒரு தனபாகிய ரீதியா ஒரு வரவு செலவு ரீதியா குடுக்கல் வாங்கல் ரீதியா ஒரு பாசிட்டிவான திங்கிங்ஸ் உண்டு. அதனால நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்கள் முயற்சி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியா சொத்து பத்துக்கள் ரீதியா எதனாச்சும் ஒண்ணு பிரிவினங்கள் சார்ந்த விஷயங்கள் அண்ணன் தம்பி பிரிச்சுக்கிறதுக்கு இல்ல பூர்வீக சொத்து நம்ம பேர்ல வந்து அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல கிரயம் அந்த மாதிரி விஷயங்களை போறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு அமைவு அமைச்சிக்கிற மாதிரிக்கான சூழ்நிலை இருக்குன்னா தாராளமா இருக்கு, செய்திகளும் எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. அப்ப அதுவே இந்த மாசத்துல வந்து பார்த்தோம்னா 16ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாவோட பயிற்சி. உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியில இருக்கக்கூடிய செவ்வா அவர் வந்து ஏற்கனவே நம்ம போன மாசத்துல சொல்றப்ப கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மாத காலங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிடணும். அப்ப அந்த இடத்துல இருந்து செவ்வா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 9ல திருகோண ஸ்தானத்துல போய் உட்கார போற. அப்ப திருகோண ஸ்தான பலத்துல உட்காரக்கூடிய செவ்வா வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு விதமான சப்போர்ட் சனியும் செவ்வாவும் சேர்ந்து இணைய போறாரு இல்லையா, அந்த இணையறப்ப வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மருத்துவ ரீதியான செலவினங்கள்ல இருந்து கொஞ்சம் விலக போகுது. அப்போ திடீர் கண்டங்கள் சார்ந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் டீவியேஷன்ஸ் ஆக போகுது. அப்ப அந்த காயங்கள் ரத்த காயங்கள் சம்மந்தப்பட்டது இல்ல ஏதாச்சும் விபத்துகள் சார்ந்த விஷயங்கள் நடக்க போறது, இது எதிர்பாராத சமயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் மேக்சிமம் விலகி வந்துருங்க. அப்போ 9ல வந்துட போறாரு. அப்ப அந்த 9ல வரப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் இதுக்கு மேல நீடிக்கும்னு சொல்ல முடியாது. போன மாசத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த மாசம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அப்ப நம்மளுக்கு ஒரு தெய்வீக அருள் கிடைக்கிற மாதிரியோ தெய்வீக சார்ந்த பலன்கள் கிடைக்கிற மாதிரியோ ஒரு கோயில் குளங்களுக்கு போறதுக்கான அம்சங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்மளுக்கு செவ்வாய் அதிபதி நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 8ஆம் பாவகத்துல இருந்து செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 9ல போயிட்டார். ஏற்கனவே ஒரு சில கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், பிரச்சனையா இருக்கு, நான் எதுக்காச்சும் ஒரு கோயில் குளங்களுக்கு போகலாங்களா, ஏன்னா செவ்வாயோட பயிற்சினால நம்மளுக்கு நல்ல விதமான சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் ஆலயத்தை கொஞ்சம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அத்தோட கொஞ்சம் கரைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் பலமும் அதிகம். இப்ப தொடர்ந்து இந்த மாசத்துல வந்து பார்த்தோம்னா எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை சால்வ் பண்ணி கொடுக்க ஒரு அமைவாதான் அமையும். ஆனா மேற்கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிக்கு மட்டும் திடீர் விதமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த தொழில வந்து பார்த்தோம்னா புதுசா ஒரு எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயம் இல்லை எதனாச்சும் ஒரு பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு புல் புகுத்தி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. அப்ப அது மட்டும் கொஞ்சம் பார்த்து டிவியேஷன்ஸான ஒரு விஷயங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமா அமையறதுக்கு என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள்.